ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான 5 விதமான கிராமத்திலிருந்து செய்யக்கூடிய தொழில்கள். நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்களா, இந்த மாதிரி தொழிலை நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். தேவையில்லாமல் சிட்டியில் வந்து நீங்கள் ஒரு 15,000 20,000 வேலை செய்கிறத விட இந்த மாதிரி உங்கள் கிராமத்திலே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். என்னென்ன தொழில் எப்படி செய்யணும்னு பற்றி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதனால சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகர்பத்தி மற்றும் இந்த மெழுகுவர்த்தி தயாரிக்கும் தொழில். இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இந்த பிஸ்னஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. குறைவான முதலீட்டிலேயே ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளேயே இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி கடைகளுக்கு போய் வந்து சேல்ஸ் பண்ணலாம். மெழுகுவர்த்தி தேவை இப்போ கூட இருக்குது. அதனால் இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அகர்பத்தியை கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணால் அந்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக மக்கள் வந்து வாங்குவாங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது அப்பளம் தயாரிக்கும் தொழில். இந்த அப்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் கிராமத்துலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்பளம் தொழில் வந்து ஒரு பழமையான தொழிலாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னி கூட வந்து இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. மெயினாக வந்து நீங்கள் டேஸ்ட்டு குவாலிட்டி நல்லா கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களை தேடி வருவாங்க. நீங்களும் வந்து கடைக்கு போய் சப்ளை பண்ணலாம். இந்த மளிகை கடை, இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் இதை வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஆன்லைனில் கூட சேல்ஸ் பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு நல்ல தொழில் வாய்ப்பாக இருக்குது. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது பார்பர் ஷாப். இந்த முடி வெட்டக்கூடிய இந்த கடையை வச்சு கூட நீங்கள் ரன் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு தொழில் தெரிஞ்சில்லைன்னா கூட ஆட்களை வச்சு, அது தெரிஞ்சவங்களை வச்சு நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். அல்லது நீங்களே வந்து இதை கற்றுக்கலாம். இதுவும் வந்து ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். இதுலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இது கிராமமாக இருந்தால் கூட, சிட்டியாக இருந்தால் கூட, எங்கே இருந்தாலும் வந்து மக்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க. இது ஒரு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது. இப்போது நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது ஸ்வீட் ஷாப். இந்த ஸ்வீட் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தொழிலை கூட நீங்கள் வந்து கிராமத்துலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். இந்த ஸ்வீட்டு ஷாப்பு கடையை வைக்கிறதுக்கோ உங்களுக்கு முதலீடு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஒரு குறைவான முதலீடு இருந்தாலே போதுமானது. இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இது உங்களுக்கு டேஸ்ட்டாக வந்து செய்ய தெரிஞ்சிருக்கணும். தெரியாத பட்சத்தில் இது ரெடி பண்ணக்கூடிய அந்த மாஸ்டர் மூலயமா நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஒரு கடையாக வச்சு கூட நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். இந்த ஸ்வீட்ஸ் கூட வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இந்த தொழிலை கூட ட்ரை பண்ணலாம். இதுலேயே நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. முதலீடு வந்து ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது டீ சேலிங் பிஸ்னஸ். அதாவது இந்த டீ கடையை பொறுத்த பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எங்கே வச்சாலும் வந்து அது ஒரு மூவிங் உள்ள ஒரு தொழிலாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து இதுக்கு முதலீடு கூட அதிகமாக தேவைப்படாது. குறைவான முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதிக லாபம் பார்க்கலாம். மெயினாக இதுக்கும் வந்து நல்ல லொக்கேஷனாக வச்சு நல்லா வந்து டேஸ்ட்டாக நீங்கள் டீயை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இதுலேயே வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 5 விதமான தொழில்களை நம்ம பற்றி பார்த்தோம். இது நீங்கள் எங்கே இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். கிராமத்தில் இருந்தாலும் சரி, அல்லது சிட்டியில் இருந்தால் கூட சரி. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனுடைய நாளை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.